புஜ்ஜியின் தைரியம். ஊர் எல்லையில பெரிய தென்னந்தோப்பு ஒண்ணு இருந்துச்சு. துணிக்குருவி, சிச்சு காக்கா, சோட்டு கிளி, இப்படி அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த தோப்புல தென்னை மரம் இருந்துச்சு. அந்த மரங்கள்ல காய்க்கிற நல்ல இனிப்பான இளநீரை பட்டணத்துக்கு கொண்டு போய் வித்து அவங்க எல்லாரும் கை நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவியோட பொண்ணான புஜ்ஜி குருவி ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. அவளுக்கு இருட்டுன்னா ரொம்ப பயம். எப்பவுமே இருட்டான உடனே அவங்க அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பா. ஒரு கற்பாம்பூச்சியை பார்த்தாலும் எகிரி குதிச்சு ஓடுற பொண்ணு அந்த பொண்ணு. ஆனா அவருடைய நண்பர்களான பன்னு கிளிக்கிட்டையும் சின்ன காக்கா கிட்டையும் மட்டும் அவ எப்பவுமே பில்டப் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பா. ஒரு நாள் சாயந்தர நேரம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா புஜ்ஜி அவருடைய காலரை தூக்கி விட்டுட்டு, டேய், உங்களுக்கு தெரியுமா, நேத்து ராத்திரி எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சா? நான் என்ன இதுன்னு டார்ச் எடுத்துக்கிட்டு போய் பார்த்தனா அங்க ஒரு பேய் இருந்துச்சு. அந்த பேயை பார்த்ததும், ஏய் யாரது அப்படின்னு நான் சத்தமா கத்துனேன். என் குரல் கேட்ட உடனேயே அந்த பேய் பயந்து ஓடியே போயிடுச்சு. அதை கேட்டு சின்ன காக்கா ஆச்சரியமா, உண்மையாவோ புஜ்ஜி, பேய் ஓடி போச்சா? உனக்கு பயமா இருக்கு இல்லையா? பயமா? எனக்கா? நான் எதை பார்த்தா பயப்பட மாட்டேன்டா. அந்த பயத்துக்கு தான் என்ன பார்த்தா பயம். நான் பிறந்த உடனேயே டாக்டர் எங்க அம்மா கிட்ட வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க பொண்ணு தைரியசாலி, அவ மனசு கல்லு மாதிரின்னு சொன்னாராம். அதை கேட்டு பன்னு சிரிச்சுக்கிட்டே, என்னது, உன் மனசு கல்லு மாதிரியா இல்ல உன்னோட மூளை கல்லு மாதிரியா? முந்தா நேத்து ஒரு தண்ணி பாம்பை பார்த்து எகிரி குதிச்சு ஓடுனிய புஜ்ஜி. டேய், அது சாதாரண தண்ணி பாம்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஆனா பாவம், அது என்ன பார்த்து பயந்து செத்து போச்சுன்னா அந்த பாவம் எனக்கு எதுக்கு? அதனாலதான் போனா போகட்டும்னு நானே பேசாம ஓடிடலான்னு ஓடிட்டேன். இப்படி புஜ்ஜி அவளை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊரில் இருக்கிற சோட்டுவோட தென்னந்தோப்புல ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே சோட்டும் தோட்டத்துக்கு போய் இளநீ எல்லாத்தையுமே பறிச்சு கொண்டு போய் பட்டணத்துல விற்கணும் அப்படின்னு நினைச்சு போனா. ஆனா தோட்டத்துல இருக்கிற காட்சியை பார்த்த உடனே அவளுக்கு நெஞ்செல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. ஏன்னா மரத்துல இருக்க வேண்டிய இளநீ எல்லாமே தரையில கீழே விழுந்திருந்துச்சு. யாரோ மரத்துல இருக்கிற இளநீ எல்லாத்தையும் பறிச்சு அதை வெட்டி தண்ணியை குடிச்சு தேங்காயையும் சாப்பிட்டாங்க. தோட்டமே பார்க்க கலவரமா இருந்துச்சு. பாவம் சோட்டு கிளி, ஐயோ என் தோட்டம், என்னோட இளநீ, என் கஷ்டம் எல்லாமே வீணா போச்சே, யாரோ வீணாக்கிட்டாங்களே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? சோட்டு அழுகை சத்தம் கேட்டு சிச்சு காக்கா அங்க வந்துச்சு. சிச்சு மனசுக்குள்ள, அப்பாடா, இவளுக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும் ரொம்பவும் சோகமா, அட சோட்டோ, என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஐயோ, உன் தோட்டத்துக்கு என்னாச்சு? யானை கூட்டம் ஏதாவது வந்து தோட்டத்தை நாசமாக்கிட்டு போயிடுச்சா? அதுக்கு சோட்டு கிளி, எனக்கு தெரியல சிச்சு, நேத்து நல்லாதான் இருந்துச்சு, காலையில வந்து பார்த்தா தோட்டம் இப்படி கலைஞ்சு போயிருக்கு. அதை கேட்டு சிச்சு உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு, ஐயோ சோட்டு, நீ எவ்வளவு பாவம், ஆனா கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல, எப்பவுமே கவன குறைவாதான் இருக்கே நீ அப்படின்னு அவ சோட்டுவையே திட்டிக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் சிச்சு காக்கா சந்தோஷமா துணியோட வீட்டுக்கு போச்சு. துணி துணி, ஒரு பிரேக்கிங் நியூஸ், நம்ம சோட்டுவோட தோட்டத்துல இருக்கிற இளநீ எல்லாத்தையுமே யாரோ பறிச்சு வெட்டி போட்டிருக்காங்க. பாவம் லபோதிபோன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அது கேட்டு துணி கவலையா, ஐயோ உண்மையா? எவ்வளவு கஷ்டம் அவளுக்கு, பாவம். வா போய் அவளை சமாதானப்படுத்தலாம். அட, அவளை போய் ஏன் சமாதானப்படுத்திக்கிட்டு, கடவுள் பாத்துக்கிட்டு தான் இருக்கா, அவ அலட்சியமா இருக்கால, அதனாலதான் தண்டனையை கொடுத்துருக்கான் போல அப்படின்னு சொல்லி சிரிச்சா. அதை பார்த்து துணி ரொம்பவும் கோவமா, சிச்சு ஏன் இப்படி பண்ற? ஒருத்தங்களுக்கு கஷ்டம் வந்தா அவங்கள சமாதானப்படுத்தணுமே ஒழிய கஷ்டம் வரட்டும் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படக்கூடாது. அவங்க நிலைமையில நாம இருந்தா, ஒருவேளை இந்த மாதிரி வேலை நமக்கு நடந்திருந்துச்சுன்னா? எனக்கு எதுவும் ஆகாது, என் தோட்டத்தை சுத்தி நான் வேலி போட்டிருக்கேன், எந்த திருடனும் உள்ள வரமாட்டான் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அங்கிருந்து போச்சு. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா அதோட தோட்டத்துக்கு போனப்போ அங்க இருக்கிற காட்சியை பார்த்து அது ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு இருந்துச்சு. நேத்து சோட்டுவோட தோட்டத்துல என்ன நிலைமையோ இன்னைக்கு சிச்சுவோட தோட்டத்திலயும் அதே நிலைமை. எல்லா இளநியையும் பறிச்சு யாரும் வெட்டி குடிச்சிருந்தாங்க. பாவம் சிச்சு காக்கா தோட்டத்தோட நிலைமைய பார்த்து, ஐயோ, யாரோ என் தோட்டத்துக்குள்ள புகுந்திருக்காங்க, எல்லா இளநியையும் வெட்டியிருக்காங்க, திருடன் திருடன், என் தோட்டத்தை மொத்தமும் நாசமாக்கிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு லபோதிபோன்னு அவ கத்துறத பார்த்து துணிக்குவோ 2 பேருமே சிச்சுவோட தோட்டத்துக்கு வந்தாங்க. பாத்தியா சிச்சு, நேத்து சோட்டுவோட தோட்டத்துல நடந்ததை பார்த்து நீ சிரிச்சுக்கிட்டு இருந்த, ஆனா இன்னைக்கு உன்னோட தோட்டத்திலேயே அதே மாதிரி தான் நடந்திருக்கு. சிச்சு காக்கா அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தா.
எல்லாரும் அவளை சமாதானப்படுத்திட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில துணியோட தோட்டத்துல, அதுக்கப்புறமா மகியோட தோட்டத்திலயும் இதே நிலைமை தான் இருந்துச்சு. யாரோ இளநியெல்லாம் பறிச்சு வெட்டி போட்டுட்டு தோட்டத்தையே வீணாக்கிட்டு போயிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது திருடனுங்க வேலை இல்ல. திருடனுங்க இளநிய பறிச்சு எடுத்துக்கிட்டு போய் விற்கதான் பாப்பானுங்க. இப்படி எல்லா இளநியையும் வெட்டி குடிக்க முடியுமா அவங்களால? அது மட்டும் இல்லாம மரத்துல பெரிய பெரிய நெகத்தோட அடையாளமும் இருக்கு. நேத்து ராத்திரி வேற ஏதோ சத்தம் கேட்டுச்சே, குர்ரு குர்ரு அப்படின்னு. சிச்சு காக்கா பயந்து போய், ஐயோ அப்படின்னா ஒருவேளை அது பேயோ? இளநீ சாப்பிடுற பேய் யாரு கணக்கும் தெரியல போல. அப்படி ஊர் முழுக்க எல்லாருமே பேய் இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் சின்ன பன்னு புஜ்ஜி கிட்ட சொன்னாங்க. புஜ்ஜி தெரியுமா, நம்ம தென்னந்தோப்புல ஏதோ பேய் இருக்காமா. ராத்திரி நேரத்துல வந்து எல்லா இளநியையும் பறிச்சு குடிச்சிட்டு போகுதாமா. எங்க அம்மா அப்பாவும் கவலையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாண்டா, அந்த பேய் ரொம்ப டேஞ்சராமா. எங்க அம்மா ராத்திரி நேரம் ஜன்னல் கூட திறக்கிறது இல்ல. அதை கேட்டு புஜ்ஜி குருவி பயந்தாலும் வெளியில மட்டும் பில்டப் கொடுத்தா. என்னது பேயா? நீங்க வேற, எவனாவது திருட்டு பையனா இருக்கும், பேய் வேஷத்துல வந்திருப்பான் போல. நீங்க அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்கடா. இந்த புஜ்ஜி இருக்கும்போது நீங்க பயப்படலாமா? அப்படின்னா ஒண்ணு பண்ணலாமா புஜ்ஜி? இன்னைக்கு ராத்திரி நேரம் நம்ம 3 பேருமே நம்ம தோட்டத்துக்கு போகலாம். அங்க பேய் வருதா இல்ல திருட வரானா அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உனக்கு ஓகே தானே? அது கேட்டு புஜ்ஜி பயந்து போய், ஐயோ ராத்திரி நேரம் தோட்டத்துக்கா, அதுவும் பேய் இருக்கிற இடத்துக்கா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சா. பாவம் பயத்துல அவ நடுங்கிக்கிட்டு இருந்தா. எப்படியோ தைரியமா புஜ்ஜி குருவி, அவ்வளவுதானே, போலாம். இன்னைக்கு ராத்திரி ஆபரேஷன் பேய், சரியா? எல்லாரும் டார்ச் லைட்டோட ரெடியா இருங்க. அது ராத்திரி 11 மணி. ஊரெல்லாம் நல்ல தூக்கத்துல இருந்துச்சு. குளிர்காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. தவளை கத்துற சத்தத்தை விட்டா வேற எந்த ஒரு சத்தமும் கேட்கல. அப்பதான் புஜ்ஜி குருவி, பன்னு கிளி, சின்ன காக்கா 3 பேருமே டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அவங்க தோட்டத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அந்த இருட்டு நேரத்துல காத்துக்கு மரத்தோட இலையெல்லாம் அசையறத பார்த்தாலே புஜ்ஜிக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவ ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி காட்டினா. டேய், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. நாம அந்த பேயை கண்டுபிடிச்சு அது கூடவே ஒரு செல்ஃபி எடுத்து அதை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போடலாம். சரி புஜ்ஜி, நம்ம 3 பேரும் ஒரே இடத்துல இருந்தா திருட மாட்டான். நான் அந்த பக்கமா போறேன், பன்னு இந்த பக்கமா போகட்டும், நீ நடுவுல போய் நின்னுக்கோ. புஜ்ஜி அதை கேட்டு பயந்து போய், தனித்தனியா போகணுமா? வேணாண்டா, அதாவது நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா தானே பலம். அட பரவாயில்ல புஜ்ஜி, நீ தான் தைரியசாலியாச்சே. ஏதாவது பார்த்தா சத்தமா கத்தி கூப்பிட்டு நாங்க வரோம். அப்படி பன்னு சின்ன ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டாங்க. புஜ்ஜி மட்டும் தான் நடுவுல மாட்டிக்கிட்டா. கையில டார்ச் லைட் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ புஜ்ஜி அவன் மனசுக்குள்ள, ஐயோ தேவையில்லாம பில்டப் கொடுத்துட்டேனா? இப்ப பாரு, எல்லாரும் என்னை விட்டுட்டு அங்கங்கன்னு போயிட்டாங்க. நான் தனியா இருக்கேன். பேய் வந்துச்சுன்னா என் கதை முடிஞ்சுது. வீட்டுல வேற அம்மா செஞ்ச சப்பாத்திய சாப்பிடாம வந்துட்டேன். இப்ப பசிக்குது, சப்பாத்தி வேற கண்ணு முன்னாடி வருது. அப்படி புஜ்ஜி பயந்துகிட்டே அடிமேல அடி வச்சு போய்கிட்டு இருந்தா. சரியா அவ ஒரு மரத்துக்கு பக்கத்துல வரும்போது அந்த இடத்துல திடீர்னு கர்க் கர்க் அப்படின்னு ஏதோ ஒரு சத்தமும் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு புஜ்ஜி ரொம்ப பயந்து போயிட்டா. ஏய், யாரது? யாருங்க அப்படின்னு கேட்டா. அவ குரல்ல நடுக்கம் தெளிவா தெரிஞ்சது. பன்னு சின்னு 2 பேருக்குமே அந்த சத்தம் கேட்டுச்சு. அவங்க 2 பேரும் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னு அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தாங்க. அவங்க 2 பேருமே புஜ்ஜி ரொம்ப தைரியசாலி அப்படிங்கறத நம்பினாங்க. புஜ்ஜி அந்த சத்தம் கேட்கிற பக்கம் டார்ச் லைட்டை அடிச்சா. அங்க ஏதோ ஒரு பெரிய உருவம் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அது அந்த பக்கமா திரும்பி உட்காந்து இருந்துச்சு. அதை சுத்தி இளநியும் விழுந்திருந்துச்சு. டேய், யாருடா நீ? பேயா இல்ல திருடனா? இந்த பக்கமா திரும்ப அப்படின்னு அவ சத்தமா கத்தி டார்ச் லைட்டை மெதுவா அந்த உருவத்தை நோக்கி அடிச்சப்போ அது ஒரு பெரிய உருவம் தான். பெரிய பெரிய கண்ணு, கூரான பெரிய பெரிய பல்லு, பெரிய காது. அது ஒரு கரடி. கரடி அந்த லைட்டை பார்த்த உடனே கோமா குர் அப்படின்னு கத்துச்சு. அவ்வளவுதான், புஜ்ஜியோட கையில இருக்கிற டார்ச் லைட்டு கீழே விழுந்துச்சு. அவ ஷாக் ஆயிட்டா. அவ அந்த கரடியை பார்த்த உடனே ரொம்பவும் சத்தமா கத்த ஆரம்பிச்சா. ஐயோ கரடி, ஐயோ கரடி, ஐயோ கரடி, டேய் கரடி கரடி அப்படின்னு புஜ்ஜி பயங்கரமா கத்துனா. அதுக்கப்புறமா திரும்பி பார்க்காம அங்கிருந்து வேகமா ஓடுனா. காப்பாத்துங்க கரடி, ஐயோ கரடி கரடி அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தா. பன்னு சின்ன 2 பேரும் புஜ்ஜி கத்துற சத்தத்தை கேட்டு அங்க ஓடி வந்தாங்க.
என்னாச்சு புஜ்ஜி? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? பேய் ஏதாச்சும் பாத்தியா? அப்போ புஜ்ஜி ரொம்ப சோர்வா நடுங்கிக்கிட்டே, பேய் இல்லடா, கரடி, கரடி, பெரிய கரடிடா, என்னை பார்த்து குர்ரு அப்படின்னு கத்துது, அங்க பாருங்கடா, அது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. கரடியா? நம்ம ஊருக்குள்ள கரடி எப்ப வந்திருக்கு? நீ எதையோ பார்த்து பயந்துருக்கு புஜ்ஜி. இல்லடா, உண்மையிலேயே அது கரடி தான்டா, பெரிய கரடி. வேணும்னா நீங்க 2 பேரும் போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லி புஜ்ஜி அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு கரடி இருந்த இடத்துக்கு போனா. டார்ச் லைட்டை அடிச்சு காட்டினா. ஆனா இந்த தடவை அந்த கரடி தென்னை மரத்துல ஏறி உக்காந்துக்கிட்டு அழகா ஒரு இளநிய சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த உடனே பன்னு சின்ன கூட பயத்துல நடுங்க ஆரம்பிச்சாங்க. அட கடவுளே, உண்மையிலேயே கரடி எவ்வளவு பெருசா இருக்கு, வாங்கட ஓடி போயிடலாம், அதுகிட்ட மாட்டினோம் நாம சட்னி சட்னி தான் அப்படின்னு சொல்லி பசங்க 3 பேருமே பயந்து அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பசங்க 3 பேரும் ராத்திரி பார்த்த கரடியை பத்தி பெரியவங்க கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டவங்க, அப்ப தோட்டத்துக்கு வந்தது பேய் இல்ல கரடி தானா அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. உடனே மகிகளுக்கு ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு கால் பண்ணாங்க. அன்னைக்கே ஃபாரஸ்ட் ஆபீசருங்க வந்து அந்த தென்னந்தோப்புல ஒரு கூண்டு வச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த கரடி அந்த கூண்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறமா அதை ஒரு காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ பறவைங்களோட கிராமத்துல இருந்த பயம் போயிடுச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் அவங்க எல்லாரும் மரத்துக்கு கீழே சேர்ந்து, அப்பாடா, நம்ம பிள்ளைங்களால நமக்கு இருந்த பெரிய தொல்லை தீந்து போச்சு, அது பேய் இல்ல கரடி அப்படின்னு தெரிய வந்துச்சு, அதுலயும் முக்கியத்துல புஜ்ஜி தானே முதல்ல அந்த கரடியை பார்த்தா அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்க. புஜ்ஜி சந்தோஷத்துல ஷர்ட் காலர் தூக்கி விட்டு நடந்தா. அப்போ பன்னு கொஞ்சம் முன்னாடி வந்து சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் பார்த்து, ஆமா ஆமா, நீங்க சொல்ற மாதிரி எங்க புஜ்ஜி சாதாரண புஜ்ஜி இல்ல, அந்த கரடியை பார்த்த உடனே பயப்படல, அது பக்கத்துல போய் ஹாயும் சொல்லல, ஷேக் ஹேண்டும் கொடுக்கல. வேற என்ன பண்ணா? பண்ணா ஒரு டான்ஸ், ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, கூடவே ஒரு பாட்டும் பாடுனா. அப்போ புஜ்ஜி பாத்துட்டமா, டே பன்னு நிப்பாட்ரா, அந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னா, ஐயோ கரடி, ஐயோ கரடி, யாராவது காப்பாத்துங்க, அந்த பாட்டை கேட்டு காடே அதிர்ச்சி. பாவம், புஜ்ஜியோட தைரியத்தை பார்த்து அந்த கரடியே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. ஆமா ஆமா, இப்ப கூட அந்த சத்தம் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. புஜ்ஜி, நீ வெளியில தான் பில்டப்பு, உள்ளுக்குள்ள நீ ஒரு ஏலிதான். அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. துணியாலையும் அந்த சிரிப்பை தாங்கவே முடியல. புஜ்ஜி பாவம் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னா. அப்ப புஜ்ஜி, சரி, என்ன இருந்தாலும் திருட யாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அந்த கிரெடிட் எனக்கு தானே. ஆமா ஆமா, ஐயோ கரடி பட்டம் உனக்கு தான் கொடுக்க போறோம். அன்னையில இருந்து அந்த ஊருக்குள்ள யாராவது பயந்தாங்கன்னா ஐயோ கரடி அப்படின்னு கத்தி புஜ்ஜிய கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப புஜ்ஜியும் பில்டப் கொடுக்கறத நிப்பாட்டி நேர்மையா வாழ ஆரம்பிச்சா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, வெளியில பில்டப் கொடுக்கறது முக்கியம் இல்ல, உண்மையிலே தைரியமா இருக்க வேண்டிய நேரத்துல தைரியமா இருக்கிறது தான் முக்கியம். அதை விட்டுட்டு வெறும் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தா இப்படி சிரிக்கத்தான் வேணும். குளிரில் மரத்தின் கீழ் வாழ்க்கை. சிச்சு காக்கா துணிக்குருவி 2 பேருமே நல்ல தோழிகளா இருந்தாங்க. சின்ன வயசுலயே அவங்க படிச்சது ஒரு பள்ளிக்கூடத்துல தான். 2 பேரும் எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க. ஆனா காலம் மாறி போச்சு, இவங்களும் வாழ்ந்துட்டாங்க. சிச்சு காக்கா பட்டணத்துல ஒரு சாஃப்ட்வேர் வேலை பார்க்குற ராஜு காக்காவை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ராஜு காக்காவுக்கு பட்டணத்திலே உத்தியோகம், பட்டணத்துல செட்டில் ஆயிருந்தான். அதனால கல்யாணம் பண்ண உடனே ராஜு காக்கா சிச்சு காக்காவையும் பட்டணத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டான். அப்படி கல்யாணம் ஆனதும் சிச்சு காக்கா ரொம்ப ரிச்சா மாறிடுச்சு. அவளுக்கு சின்ன காக்கா பிறந்தான். இந்த பக்கம் கிராமத்துல துணியோட பாட்டியான மகிக்கழுகு தான் அந்த ஊருக்கே தலைவி. மகிக்கழுகு துணிக்கு ஒரு வரன் பார்த்துச்சு. லூசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி லூசிக்கும் துணிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா லூசி புறாவை பத்தி மகிக்கழுகுக்கு முழுசா தெரியாது. லூசி குணத்துல நல்லவன் தான், ஆனா ரொம்பவும் சோம்பேறி. அவன் படிச்சிருந்தாலும் எந்த ஒரு வேலை பார்க்கவும் விரும்பவே மாட்டான். இன்னைக்கு செய்யாத வேலையை நாளைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு தான் எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருப்பான். இப்படி இருக்கும்போது துணிக்கு புஜ்ஜி குருவியும் பிறந்துட்டா. குடும்ப பாரம் அதிகமாச்சு. ஆனா லூசி புறா மட்டும் மாறவே இல்லை. காலையில எழுந்திருச்சு வாசல்ல உக்காந்துக்கிட்டு பேப்பர் படிக்கிறது, அப்படி இல்லைன்னா மதிய நேரம் நல்ல சில்லுன்னு காத்தடிக்கும் போது மரத்துக்கு கீழே படுத்து தூங்குறது தவிர வேற எதுவுமே தெரியாது. ஒரு நாள் துணி வயலுக்கு போகும்போது, ஏங்க நான் வேலைக்கு போகணும், கொஞ்சம் தண்ணியாவது இறைச்சி வைக்கிறீங்களா, சாயந்தரம் வந்ததும் சமைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும் இல்லையா. அப்ப லூசி எழுந்திருச்சு, அட என்ன துணி, இவ்வளவு காலையில போய் தண்ணி இறைச்சிட்டு வர சொல்ற,
அது ரொம்ப கஷ்டமான விஷயம். சாயந்தரம் பாத்துக்கலாம். சரி, நீ வேலைக்கு போயிட்டு வரும்போது கரும்பு எடுத்துட்டு வா, ஜூஸ் போட்டு குடிக்கலாம். சாயந்தர நேரம் கரும்பு ஜூஸ் குடிக்கிறது நல்லா இருக்கும். பாவம் டோனி கவலையா மனசுக்குள்ள புருஷனை திட்டிக்கிட்டே வயலுக்கு கிளம்புனா. குடும்ப செலவுக்காக அவ வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன இடத்துல காய்கறி வளர்த்துக்கிட்டு அதை ஊரூரா கொண்டு போய் வித்துக்கிட்டு இருந்தா டோனி. நேரம் கிடைக்கும் போது புஜ்ஜி குருவியும் அவங்க அம்மா கூடவே தோட்டத்துக்கு போய் அவங்க அம்மாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு, அம்மா இது நல்லா முத்தி போயிருக்கு, இதை நான் பறிச்சிடவா அப்படின்னு கேட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஒரு நாள் காலையில நேரம் ஏதோ ஒரு பெரிய கார் ஊருக்குள்ள பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டே வந்துச்சு. அது நேரா துணியோட வீட்டு வாசல்ல நின்னுச்சு. அப்ப அந்த காருக்குள்ள இருந்து நல்ல காஸ்ட்லியான கண்ணாடிய போட்டுக்கிட்டு சிச்சு காக்காவும் கூடவே அவருடைய புள்ளையான சின்ன காக்காவும் இறங்குனாங்க. அப்போ சிச்சு காக்கா, டே சின்னோ, டோரை ஸ்லோவா க்ளோஸ் பண்ணு, புது காரு. சிச்சு காக்கா துணி வீட பார்த்து, அட இதுதான் துணியோட வீடா, என்ன இந்த பழைய மண் வீட்டுல தான் இருக்காளா இவ? அப்பதான் லூசிபுரா வீட்டுக்கு வெளியில ஒரு கைத்து கட்டில் போட்டு கொரட்டை வெட்டிக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ லூசிய பார்த்து சிச்சு காக்கா ஆச்சரியமா, அட கடவுளே, யாரடா இவன் வீட்டு வாசல்ல பட்ட பகல்ல இப்படி கொரட்டை விட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை இவன் தான் துணியோட புருஷனோ? உன் துணி தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மகிக்கழுகு வெளியில வந்துச்சு. யாருமா? அட சிச்சு, நீயா? பார்க்க அழகா இருக்க. என்னம்மா கல்யாணம் பண்ணி பட்டணத்துக்கு போனது எங்க எல்லாரையும் மறந்துட்டியா? அப்போ சிச்சு காக்கா ரொம்பவும் திமிரா மகிய பார்த்து, பாட்டி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா, துணி எங்க வீட்ல இல்லையா? துணி வயலுக்கு போயிருக்காமா, காய்கறி தோட்டத்துல இருக்கா. அந்த காய்கறி வித்தாதானே வீட்டை சமாளிக்க முடியும். லூசி இருந்தாலும் இல்லாத மாதிரி தான். சரி, நீ போய் அங்க பாரு. சரி சரி சின்னோ, வா போலாம். உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத பாரு, அப்பதான் உனக்கு ஒரு வாழ்க்கை பாடமும் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா சின்னவ கூட்டிக்கிட்டு துணியோட வயலுக்கு போனா. அப்போ துணிக்குருவி அவளுடைய வயல்ல கஷ்டப்பட்டு மண்ணுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. வயல் கிட்ட கார் வந்து நின்னதும் துணிக்குருவி நிமிர்ந்து பார்த்தா. அப்ப கார்ல இருந்து சிச்சு காக்கா இறங்கினதை பார்த்து துணி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. துணி ரொம்பவும் சந்தோஷமா, அட சிச்சு, உண்மையிலே நீதான் வந்திருக்கியா அப்படின்னு சந்தோஷமா சிச்சு காக்காவை துணி கட்டி பிடிக்க முன்னாடி போனப்போ சிச்சு காக்கா 2 அடி பின்னாடி தள்ளி நின்னு துணிய பார்த்து கொஞ்சம் கோவமா, அட இருட்டு, நீ எங்க வந்துகிட்டு இருக்க? உடம்பெல்லாம் சேரா இருக்கு. நீ இப்ப என்ன கட்டி பிடிச்சா காஸ்ட்லி ட்ரெஸ்ல சேராயிடாதா? கொஞ்சம் தள்ளியே நில்ல நின்னு. அதை கேட்டு துணி அங்கேயே நின்னுட்டா. அவ சந்தோஷம் எல்லாமே பறந்து போச்சு. துணியோட முகம் வாடி போச்சு. சரி சிச்சு, நல்லா இருக்கியா? எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. இது யாரு, உன்னோட பிள்ளையா? ஆமா, என்ன பேரு? இவன் சின்ன பட்டணத்துல இருக்கிற நம்பர் 1 இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறான். ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆமா, இந்த பொண்ணு யாரு, உன் பொண்ணா அப்படின்னு புஜ்ஜியை காட்டி சிச்சு கேட்கும்போது துணிக்குருவி ரொம்ப பாசமா, ஆமா சிச்சு, இவ என்னோட பொண்ணு. அதை கேட்டு சிச்சு காக்கா கிண்டலா, ஓ புஜ்ஜியா? என்ன புஜ்ஜி, நீ ஸ்கூலுக்குலாம் போக மாட்டியா? உங்க அம்மா கூட வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? சிச்சு சொன்னதை கேட்டு துணிக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. அப்போ துணி கொஞ்சம் கோவமா, சிச்சு கொஞ்சம் பார்த்து பேசுறியா? என் பொண்ணு படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்கூல்ல தான் படிக்கிறா. இன்னைக்கு அவ வயலுக்கு வந்தது இங்க வேலை செய்யறதுக்காக இல்ல, என் கூட சேர்ந்து விளையாடுறதுக்காக. அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ துணிக்கு கோவம்லாம் வருமா? என்ன துணி, உன் பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போறாளா? இதோ இந்த அழுக்கு துணியை போட்டுக்கிட்டா. உன் புருஷன் என்னன்னா வீட்டுல கொரட்டை விட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா வயல்ல கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. உன் பொண்ணுக்கும் அந்த வேலைய கத்து கொடுக்கற. உங்க வாழ்க்கையெல்லாம் இவ்வளவுதான் போல. துணிக்குருவி அதை கேட்டு கவலையா, போது சிச்சு நிப்பாட்டு. உன் புருஷன் நல்லா சம்பாதிக்கிறான்னு திமிரா நடந்துக்காத. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் அந்த நிலைமை வரும். அப்போ நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியும். அது தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. ஓ, சாபம் விட்டுக்கிட்டு இருக்கிறியா? என் வாழ்க்கை ஒன்னும் மாறாது. என் புருஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். உன் புருஷனை மாதிரி சோம்பேறி இல்ல. சரி, இந்த சேத்துல ரொம்ப நேரம் எங்களால இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சிச்சு காக்கா அங்கிருந்து கிளம்பிடுச்சு. பாவம் துணி மட்டும் ரொம்பவும் வருத்தத்தோட இருந்தா. புஜ்ஜி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தினா. அம்மா, ஏமா அழுதுகிட்டு இருக்க? அந்த ஆண்டி ஏன் உன்னை இப்படி திட்டினாங்க அப்படின்னு அப்பாவித்தனமா கேட்டா. துணி ரொம்பவும் கவலையோட வீட்டுக்கு கிளம்புனா. வீட்ல அப்பதான் லூசி எழுந்திருச்சு தூக்கத்துல இருந்து கண்ணை தொடச்சுக்கிட்டு இருந்தான்.
வயல்ல இருந்து அழுதுகிட்டே வர தான் பேத்திய பார்த்ததும் மகிக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. என்ன ஆச்சுமா, ஏன் அழுதுகிட்டே வர? அப்ப துணி நடந்தது எல்லாத்தையும் சொன்னா. சிச்சு காக்கா அவளை பத்தியும் புஜ்ஜிய பத்தியும் முக்கியமா லூசிய பத்தியும் என்னெல்லாம் சொன்னாங்கிறத சொன்னா. இது எல்லாத்தையும் கேட்ட மகிக்கழுகுக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. கோவமா மகிக்கழுகு லூசிய திரும்பி பார்த்து, பாத்தியாடா, உன்னை கட்டி வச்சதுக்கு என் பேத்தி எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை தானா? நீ வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க, என் பேத்தி வயல்ல போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுமா? இன்னைக்கு உன்னால தானே யாரோ ஒருத்தி வந்து நாக்கு மேல பல்ல போட்டு என் பேத்திய பேசிட்டு போறா. நீ ஆம்பளையா இருந்தா கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்திருந்தா நீ இப்படி சோம்பேறியா இருந்திருப்பியா? நீ எல்லாம் எதுக்குதான் இருக்கியோ? மகிக்கழகோட பேச்சு, துணியோட கண்ணுல இருக்கிற கண்ணீர், இது ரெண்டுத்தையும் பார்த்து லூசி புறாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா வயசான பாட்டி அவனை அப்படியெல்லாம் திட்டினதை பார்த்து அவனுக்கு ரொம்ப ரோசம் வந்துருச்சு. உடனே அவன் அங்கிருந்து கிளம்பி வயலுக்கு போயிட்டான். யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தையும் பேசல. அப்போ அப்பா அப்படி போறத பார்த்து புஜ்ஜிக்கு கொஞ்சம் பயமானதுனால அப்பா பின்னாடியே புஜ்ஜியும் போனான். லூசி போய் வயல்ல மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ புஜ்ஜி அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா ஏன்பா இங்க வந்துட்ட? பாட்டி உன்னை திட்டினாங்கண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்பா, அந்த சிச்சு அத்தை ரொம்ப கெட்டவங்க போல. அவங்க உன்னை சோம்பேறி அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லப்பா, என்னை பார்த்து நீ வயல்ல கூலி வேலை செய்யறியான்னு கேட்டாங்க. அதுக்கும் மேல அம்மாவை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினாங்க. புஜ்ஜி அப்பாவையே சொன்ன அந்த வார்த்தைங்க எல்லாமே லூசியோட மனசுல அம்பெடுத்து குத்துன மாதிரி இருந்துச்சு. அவனுடைய சோம்பேறித்தனத்தினாலதான் தான் பொண்டாட்டி தான் பொண்ணு ரெண்டு பேரும் இன்னைக்கு அவமானப்பட்டிருக்காங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சுது. லூசி ரொம்ப நல்லா படிச்ச பையன், ஆனா சோம்பேறித்தனத்தினாலதான் அவன் வீணா போயிட்டான். அப்போ லூசி, போதும், இனி என் பொண்டாட்டியும் பொண்ணும் யார்கிட்டயும் அவமானப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி லூசி மனசு மாறி உடனே பட்டணத்துல வேலை தேட ஆரம்பிச்சான். அவனுடைய படிப்புக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் பட்டணத்துல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு வேலையும் கிடைச்சது. லூசி முழுசாவே அவனுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டான். ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு படியா ஏறி சில வருஷங்கள்லயே அந்த கம்பெனிக்கு அவன் சிஇஓவா ஆயிட்டான். இந்த பக்க கிராமத்துல துணியோட வாழ்க்கை முறை மாறி போச்சு. லூசி புறா இப்ப ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்கார. அதனால பழைய மண்ணு வீடு இருந்த இடத்துல இப்ப பெரிய பங்களா வீடு இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடி காஸ்ட்லியான 4 காருங்க. துணி இப்ப வயல் வேலைக்கெல்லாம் போறதே இல்ல. அவ ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரி. ஆனா சிச்சு காக்கா அவனுடைய பொண்ணை அவமானப்படுத்தினதை மட்டும் லூசி மறக்கவே இல்ல. தன்னுடைய பொண்ணுக்காக அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த அதே ஊர்ல 7 பசங்களும் படிக்கிறதுக்காக பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல அவன் கட்டினான். அந்த ஊர்ல இருக்கிற 7 பசங்க எல்லாருமே இலவசமா அந்த ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி குருவியும் அவங்க அப்பாவோட அந்த ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது பட்டணத்துல சிச்சு காக்காவோட புருஷன் ராஜு காக்காவோட கம்பெனியில ஆடிட் நடந்துச்சு. அப்போ ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி சிச்சு காக்கா புருஷன் ராஜு ஃபேக் சர்டிபிகேட் கொடுத்தது தெரிய வந்துச்சு. அதனால அந்த கம்பெனில இருக்கிறவங்க ராஜு காக்காவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. சிச்சு காக்காவோட வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. சொத்து மொத்தமும் கடனுக்கே சரியா போச்சு. காரை கூட வித்துட்டாங்க. சிச்சு காக்காவுக்கு பட்டணத்துல வாழவே முடியல அப்படிங்கிற நிலைமையில வேற வழி இல்லாம அவமானத்தோட சொந்த ஊருக்கே அவ திரும்ப வந்துட்டா. அவ அந்த ஊர்ல சின்ன குடிசையில வாழ ஆரம்பிச்சா. இந்த விஷயம் துணிக்கு தெரிய வந்துச்சு. தன்னுடைய தோழிக்கு அந்த நிலைமை வந்தது துணியால தாங்கிக்கவே முடியல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் துணிக்குருவியோட வீட்டு வாசல் கிட்ட சிச்சு காக்கா வந்து நின்னா. சிச்சு காக்கா அழுதுகிட்டே, டோனி, என்ன மன்னிச்சிடு. பணம் இருக்கிற திமிர்ல அன்னைக்கு ஒண்ணு ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். ஆனா இப்ப பாரு, வீட்டுல சாப்பிட சாப்பாடு கூட இல்லாத ஒரு நிலைமை. துணி, உன் புது கம்பெனியில என் புருஷனுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு தாயேன். அப்பதான் அவனுடைய ரூம்ல இருந்து லூசி புறா வெளியில வந்தான். அவன் சிச்சுவை பார்த்து கோவமா, என்ன சிச்சு, நல்லா இருக்கியா? உன் புருஷனுக்கு எங்க கம்பெனியில வேலை வேணுமா? நான் வேலை இல்லாம இருந்தப்போ என்னெல்லாம் சொல்லி திட்டிருப்ப. என் பொண்ணையும் என் பொண்டாட்டியையும் என்னெல்லாம் சொல்லி அவமானப்படுத்திருப்ப. இப்போ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு உன் புருஷனுக்கு வேலை கேட்டிங்க வந்திருக்க? சிச்சு காக்கா லூசியோட காலில் விழுந்து, ஐயோ லூசி, என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ திமிருல அன்னைக்கு நான் அப்படி பேசிட்டேன். டோனி, என் புருஷனுக்கு வேலை கொடுக்க சொல்லி உன் புருஷன் கிட்ட சொல்ல. நீங்க எந்த வேலை சொன்னாலும் சரி, நானும் என் புருஷனும் நிச்சயமா செய்யறோம். லூசிக்கு இன்னும் கொஞ்சம் கூட கோவம் குறையவே இல்லை. டோனி, இவங்கள பார்த்தா எனக்கு பாவமா இல்ல, அதுக்கு பதிலா கோவம் தான் வருது. சரி சிச்சு, நீ என் பொண்டாட்டிய பார்த்து இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு கேட்டல. இப்போ வாழ்க்கைன்னு என்னன்னு காட்டவனா உனக்கு? இங்க பாரு சிச்சு, இது குளிர்காலம். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ராத்திரி நீ உன் புள்ள உன் புருஷன் எல்லாரும்
ஊர் எல்லையில இருக்கிற மரத்துக்கு கீழே தான் வாழணும். ஏன்னா அப்பதான் ஏழைங்க படுற கஷ்டம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி இந்த ஒரு நாளும் ஒரு இரவும் நீ உன் குடும்பத்தோட அந்த மரத்துக்கு கீழே வாழ்ந்துட்டேன்னா நாளைக்கு காலையில மறுபடியும் என்ன வந்து பாரு. அப்ப வேலை கொடுக்கறத பத்தி நான் யோசிக்கிறேன். சிச்சு காக்காவுக்கு வேற வழியும் இருக்கல. அழுதுகிட்டே அவ அங்கிருந்து வீட்டுக்கு போனா. புருஷன் புள்ளைகிட்ட விஷயத்த சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் பூரா அவங்க மரத்துக்கு கீழே தான் வாழ்ந்தாங்க. அந்த குளிர்ல பசியில தூக்கம் கூட வராம சிச்சு காக்காவுக்கு அப்பதான் புரிஞ்சுது அவ துணிய பேசினது தப்பு அப்படிங்கிறது. அடுத்த நாள் காலையில 3 பேரும் நடுங்கிக்கிட்டே லூசிய பார்க்க வந்தாங்க. இப்ப தெரிஞ்சுதா ஏழைங்களோட கஷ்டம். இனிமே என்னைக்காவது யாரையாவது ஏழைங்கன்னு சொல்லி நீ அவமானப்படுத்துவியா? சிச்சு காக்கா அழுதுகிட்டே, இல்லங்க, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு அறிவு வந்துருச்சு. லூசி புறா சிச்சு காக்காவோட புருஷன் ராஜு காக்காவுக்கு அவனுடைய கம்பெனியில சின்ன ஒரு வேலைய போட்டு கொடுத்தான். சிச்சு, காலம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. யாரையும் எப்பவுமே மட்டமா நடத்தக்கூடாது. சிச்சு காக்கா அவ தப்பு புரிஞ்சுக்கிட்டு துணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அமைதியா அவளுடைய வீட்டுக்கு போயிட்டா.